அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று 8ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ் பாடத்தில் 135 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். அதே நேரம் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டமாக அரியலூர் முதலிடத்தில் உள்ளது. 98.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2வது மற்றும் 3வது இடங்களில் ஈரோடும் திருப்பூரும் உள்ளது. தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 7,53,142, அதாவது 95.03% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவியர் 4,05,472 பேர், அதாவது 96.70% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,47,670, அதாவது 93.16% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இந்த ஆண்டு தேர்ச்சியானது 0.47% கூடுதலாக உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: +2 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு மே மாதம் 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. +2 மதிப்பெண் பட்டியலை தேர்வுத்துறை இணையத்தில் இருந்து வரும் 12ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் எனவும், தோல்வியடைந்தவர்கள், வருகை புரியாத தேர்வர்கள், தனி தேர்வுகளுக்கான துணைத் தேர்வுகளுக்கு ஜூன் 25ஆம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணைத் தேர்வுக்கான கால அட்டவணையானது மே மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு எழுதிய சிறைவாசிகளில் 92.86% பேர் தேர்ச்சி பெற்று அடைந்தனர். தேர்வு எழுதிய 140 பேரில் 130 பேர் தேர்ச்சி அடைந்தும் உள்ளனர். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநரான RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவுக்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்துக்கு மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் தகவல் அளித்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: சட்டத்துறை இலாக்கா அமைச்சரான துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி இனி இயற்கை வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரும் 9ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. அதாவது இன்று காலை 9:30 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வந்து வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும், மேலும் விவரங்களுக்கு 0427237124 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பயனாளிகளுக்கான தினசரி ஊதியத்தை ஏப்ரல் 1 முதல் 319 ரூபாயிலிருந்து 336 உயர்த்தி வழங்கும் வகையில் உரிய ஆணை வெளியிடுமாறு ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தில், மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியமானது 319 ரூபாயிலிருந்து ஏப்ரல் 1 முதல் 336 உயர்த்தி வழங்க அரசு ஆணையை வெளியிட்டும் உள்ளது. 10வது அறிவிப்பு: கரூர் மாவட்டத்திற்கு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் இருக்கிறார். கரூர் மகா மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்தும் இருக்கிறார். 11வது அறிவிப்பு: தேனி மாவட்டத்திற்கு மே மாதம் 9 மற்றும் 12ஆம் தேதிகளில்
உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டும் இருக்கிறார். கண்ணகி கோவில் விழா, வீரபாண்டி மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான சஞ்சீத் சிங் உத்தரவிட்டும் இருக்கிறார். 12வது அறிவிப்பு. பொறியியல் படிப்பில் மாணவர்கள் சேருவதற்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் தொடங்கி வைத்தார். பிஇ படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது 7/5/2025 முதல் தொடங்குகிறது. மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 450க்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. பிஇ, பிடெக், பிஆர், பிபிளான் ஆகிய படிப்புகளில் மொத்தம் 2 லட்சத்துக்கும் அதிகமான இன்ஜினியரிங் படிப்பு இடங்களும் உள்ளன. 13வது அறிவிப்பு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி வரும் 11, 12ஆம் தேதிகளில் திருவண்ணாமலைக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 11ஆம் தேதி அன்று 1156 பேருந்துகளும் மற்றும் 12ஆம் தேதி அன்று 966 பேருந்துகளும், சென்னை மாதவரத்திலிருந்து 11ஆம் தேதி அன்று 150 பேருந்துகளும், 12ஆம் தேதி அன்று 150 பேருந்துகளும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படும் மற்றும் சென்னை கோயம்பேடிலிருந்தும் இயக்கப்படும். மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு 11ஆம் தேதி அன்று 1940 பேருந்துகளும், 12ஆம் தேதி அன்று 1530 பேருந்துகளும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படும் எனவும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதனம் கொண்ட 40 பேருந்துகள் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 11 மற்றும் 12ஆம் தேதி ஆகிய நாட்களில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் உள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 14வது அறிவிப்பு. உதகை மலர் கண்காட்சியானது மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் என நீலகிரி ஆட்சியரான லட்சுமி அறிவித்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சியின் தேதியானது மாற்றம் செய்யப்பட்டு 5 நாட்களுக்கு பதிலாக 11 நாட்கள் நடைபெறும் என்றும் அறிவித்தார். 15வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பண்டிகை கால முன்பணமானது 20,000 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஆட்சியரான மு.க. ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி பேரவையில் விதி எண் 110 கீழ் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்காக 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பண்டிகை கால முன்பண உயர்வு பற்றிய அறிவிப்பையும் வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடம் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இதுவரை வழங்கப்பட்டு வரும் பண்டிகை கால முன்பணமானது 10,000 ரூபாயிலிருந்து 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என கூறியிருந்தார். இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதத்தில்தான் இதற்கான அரசாணையை நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் நேற்று பிறப்பித்திருக்கிறார். கடைசியாக 16வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குரூப் 4 பணிகள் தேர்வில் வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 6வது கட்ட அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மே மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. 16ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறும் எனவும், இதற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது எனவும், தனியே அஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பப்பட மாட்டாது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.